பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் பவுல் அப்போஸ்தலன் சபைகளுக்கு அவர் சொல்லுகிற மிகப்பெரிய ஒரு காரியம் இதுதான். He is speaking about imitating Christ's humility. ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக தாழ்மை அவசியம். ஒருவருக்கு சொல்லப்பட்ட வேலைகளை அவர்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவருடைய மனதிலே நான் இதை செய்வதா வேண்டாம், அவர்களுக்குள்ளே போராடுகிற ஒரு பெரிய காரியம் என்னவென்று சொன்னால் நான் ஏன் இதை செய்ய வேண்டும், நான் எதற்காக இதை செய்ய வேண்டும். கிறிஸ்து பாருங்க, பிதா அவரை அனுப்பின நோக்கம் நிறைவேறும்படி அவர் பூமியிலே வந்து தனக்கு சொல்லப்பட்டதை அப்படியே நிறைவேற்றுகிறார். இந்த வசனங்களை மிக மிக கவனமாக நீங்கள் உற்று நோக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு பலருக்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை செய்வதற்கு கசப்பா இருக்கிறது. பிகாஸ் இட் இஸ் மோனோட்டனஸ், பிகாஸ் டெய்லி இதை செய்யணுமே. சில பேருக்கு அது கஷ்டமா இருக்குது. பிதா அவருக்கு சொன்னதை அவர் எவ்வளோ தன்னை தாழ்த்த வேண்டியதாக இருந்தது என்பதை கிறிஸ்துவை நமக்கு முன்னடையாளமாக வைத்து நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே எப்படியாக தாழ்மையாய் நடந்து கொள்வது என்பதை குறித்து பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் பவுல் அப்போஸ்தலன் விளக்குகிறதை பார்க்க முடிகிறது. 1ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேறுதலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். பவுல் சொல்கிறார், என் சந்தோஷம் என்னவென்று சொல்லி பார்த்தா நீங்க எல்லாரும் ஒரே ஸ்பிரிட்ல இருக்கணும், நீங்க எல்லாரும் ஒரே நோக்கம், எல்லாரும் ஒரே சிந்தை, ஏக அன்பு. இந்த இடத்துல பரிசுத்த பவுல் சபை கிட்ட பேசுகிற இந்த காரியங்களை பாருங்கள். ஃபர்ஸ்ட் அவர் ஆறுதலை பற்றி பேசுகிறாரு, தேர்தலை பற்றி பேசுகிறாரு, ஆவியின் ஐக்கியத்தை பற்றி பேசுகிறாரு, உருக்கமான பட்சத்தை குறித்து பேசுகிறாரு, இரக்கத்தை குறித்து பேசுகிறார், ஏக சிந்தை, ஏக அன்பு, இசைந்த ஆத்துமா, ஒன்றே சிந்தித்தல். இவ்வளவும் சேர்த்தா எனக்கு சந்தோஷம்ன்றார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பவுல் அப்போஸ்தலனுடைய சந்தோஷத்தை நிறைவாக்குவது என்றால் என்ன? பவுலுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்கும்? பவுல் சொல்கிறார் பிலிப்பியர் சபையை பார்த்து, ஒரு அப்பாவுக்கு குடும்பத்துக்கு டெய்லி வரும்போது, வேலையை முடிச்சுட்டு வரும்போது குடும்பம் ஒன்றாக இருந்தால் சந்தோஷமாக இருக்கும். பிள்ளைங்க சண்டை போட்டுட்டு இருந்தால் சந்தோஷம் இருக்கா? வீட்டில் நல்ல சாப்பாடு இருந்தால் சந்தோஷமாக இருக்கும். வீட்டில் இசைந்த ஒரு ஆத்துமாக்கள் இருந்தால் சந்தோஷமாக இருக்கும். வீட்டில் ஆவியின் ஒருமைப்பாடு இருந்தால் சந்தோஷமாக இருக்கும். இதுதான் ஒரு தகப்பனுக்கு சந்தோஷம். பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பியர் சபையை பார்த்து சொல்றார், என் சந்தோஷத்தை நீங்கள் நிறைவாக்குங்கள். எப்படி நிறைவாக்கணுமா? முதலாவதாக ஆரம்பிக்கிறார் பாருங்க, கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? அல்லேலூயா. Therefore, if you have any encouragement from being united with Christ, கிறிஸ்துவிலே இணைவதன் மூலமாக நமக்கு கிடைக்கிற ஆறுதல் பெரியது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கிறிஸ்துவுக்குள்ளே எந்த ஒரு ஆறுதலும், யுனைடெட் வித் கிரைஸ்ட், நம்முடைய வாழ்க்கையில எதை செய்தாலும் கிறிஸ்துவோடு இணைந்து செய்ய வேண்டும். யாதொரு ஆறுதல் கிறிஸ்துவுக்குள் ஆண்டவரோடு இணைந்து இருக்கிறத நாம் பார்க்கணும்னு சொல்றார். பவுலுக்கு ஒரு பெரிய ஆசை, சபை கிறிஸ்துவோடு இணைந்து இருக்கிறத பார்க்கணும். ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? சபை கிறிஸ்துவோடு இணைந்து இருப்பது என்ன? கிறிஸ்துவ போல சிந்திக்கிறது, கிறிஸ்துவ போல யோசிக்கிறது, கிறிஸ்துவ போல நடக்கிறது, கிறிஸ்துவ போல மற்றவங்க பழகிறது. அப்படிப்பட்ட ஒரு ஆறுதல் அவர்களோடு இணைத்திருக்கிற an encouragement from being united with Christ. கிறிஸ்துவோடு இணைகிறதுனால மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு என்கரேஜ்மெண்ட், இவங்களும் என்கரேஜாக இருப்பாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு சபை கிறிஸ்துவோடு இருக்கும் என்று சொன்னால் எப்போதுமே அது ஆறுதலை கொண்டு வர்ற சபையா இருக்கும். ஒரு சபை கிறிஸ்துவோடு இணைந்து இல்லாவிட்டால் அந்த சபையால பிரச்சனை வரும், விசுவாசிகளால பிரச்சனை வரும். சபை கிறிஸ்துவோடு இணைந்து இருக்க வேண்டும். இரண்டாவதாக அவர் சொல்றாரு, யாதொரு அன்பினாலே யாதொரு தேர்தல், கம்ஃபர்ட் ஃப்ரம் ஹிஸ் லவ். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா?
அன்பு தரும் தேறுதல். அநேகர் உடைந்து போயிருக்கிறார்கள். அநேகம் பேருடைய வாழ்க்கை திடீரென்று சொல்லி அது ரொம்ப வேதனைக்குரியதாய் மாறி இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? இழப்புகள். பலர் தங்களுடைய அன்பானவர்களை இழந்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்கிறது? அவர்களுக்கு நம்ம என்ன தர முடியும்? கம்ஃபர்ட் ஃப்ரம் ஹிஸ் லவ். ஆண்டவருடைய அன்பினாலே வரும் தேறுதலை நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கலாம். யாரோ ஒருத்தவங்க எங்கேயோ நடக்குதுன்னு சொல்லி இல்லாமல் நம்மளால் முடிந்த அன்பை அவர்களுக்கு காண்பிக்கலாம் அல்லவா? பிரதர், யாரோ ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, யாரோ ஒரு தெரியாத குடும்பத்தில் ஒரு ஃபோன் அடித்து அவர்களிடத்தில் நாம் பேசும்போது அவர்களுக்கு அது எவ்வளவு ஆறுதலை கொண்டு வரும், எவ்வளவு தேறுதலை கொண்டு வரும். ஆறுதலை கொண்டு வருகிற அன்பு. அன்பினாலே யாதொரு தேறுதல். த கம்ஃபர்ட். எல்லாரும் சொல்லுங்க, கம்ஃபர்ட். கிறிஸ்துவை போல நம்ம வாழணும். இந்த இடத்துல இமிட்டேட்டிங் கிரைஸ்ட் ஹியூமிலிட்டி என்கிற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் முடிய கிறிஸ்துவினுடைய அந்த அன்பை அல்லது அவருடைய தாழ்மையை நாம் எப்படி பிரதிபலிக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் பிலிப்பியர் சபைக்கு இந்த காரியங்களை எல்லாம் எடுத்துரைக்கிறார். How to imitate Christ in the love, in the humility, in every other aspect. அப்ப பாருங்க, அன்பினாலே யாதொரு தேறுதல். ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ளவர் தெரியுமா? நாயினூர் என்கிற ஒரு ஊருக்கு ஆண்டவர் போகிறார். அப்பொழுது அவருக்கு எதிர்த்தாப்புல அந்த ஊரில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் ஒரு பிணத்தை அவர்கள் பாடையிலே தூக்கி கொண்டு நடந்து வருகிறார்கள். இதை பார்த்த ஆண்டவராகிய இயேசு அவருடைய கண்கள் அந்த ப்ரொசஷனை பார்க்கல. முன்னாடி நின்று அழுதுகிட்டு இருந்த அந்த நாயினூர் விதவையினுடைய அந்த மகனுடைய அந்த ஊர்வலத்தில் அந்த விதவையின் மேல் அவருடைய கண்கள் பட்டது. லூக்கா 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாக இருந்தால், அவளோ கைம்பெண்ணாக இருந்தால், ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி. ஆண்டவர் பாருங்க, அவருடைய கண்கள் அந்த பாடையை பார்த்து மனதுருகல, ஜனங்களை பார்த்து மனதுருகல, இழப்பின் மத்தியிலே இருந்த இந்த நாயினூர் விதவையை மேல்தான் அவருடைய கண்கள் பட்டது. The Lord's eyes fell upon the woman who has lost everything. There are people who are compassionate, there are people who are helping, but God is considerate about those who are walking in the valley of death. இப்படிப்பட்ட ஒரு மரண இருளில் நடந்து கொண்டிருக்கிற அப்படிப்பட்டவர்களுக்காக ஆண்டவர் அவ்வளவு வேதனையோட கூட பாரத்தோட கூட அவளை பார்த்து அழாதேன்னு சொன்னார். என் கேள்வி என்னன்னு சொன்னா, மகன் இறந்து விட்டான், அழாதே என்று ஏன் சொல்லுகிறார்? ஏனென்றால் அவர் ஒரு அற்புதம் செய்ய போகிறார், ஆகவே அழாதே என்று சொல்லுகிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? உங்க வாழ்க்கையில கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், அழாதே. நீங்கள் இரவெல்லாம் யாருக்கும் தெரியாமல் உங்கள் தலையணையை நினைத்தது கர்த்தருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், நான் ஆறுதலின் தெய்வம், நான் தேறுதலின் தெய்வம், உன்னை அளவிட மாட்டேன். உன்னுடைய கண்ணீரை நான் பார்த்து கொண்டு அமைதலாக இருக்கிறேன் என்று நினைக்காதே. உன்னுடைய கண்ணீரை என் துருத்தியிலே பிடித்து வைத்திருக்கிறேன், நீ அழாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளையே, உன்னுடைய கண்ணீரை கர்த்தர் மாற்றும்படி உங்கள் மத்தியிலே வந்து நிற்கிறார், உங்கள் அறையிலே வந்து நிற்கிறார். முதலாவதாக சொல்கிறார், கிறிஸ்துவுக்குள் ஒரு ஆறுதல். இரண்டாவதாக அன்பினாலே ஒரு தேறுதல். கம்ஃபர்ட் ஃப்ரம் ஹிஸ் லவ், என்கரேஜ்மெண்ட் ஃப்ரம் த யூனிட்டி வித் கிரைஸ்ட். மூன்றாவதாக அவர் சொல்லுகிறார், ஆவியின் யாதொரு ஐக்கியம். ஆவியின் யாதொரு ஐக்கியம். இஃப் எனி காமன் ஷேரிங் இன் த ஸ்பிரிட். அன்பார்ந்த பிள்ளைகளே, பல நேரத்தில் சரீரத்திலே இருக்கிற ஐக்கியத்தை பற்றி நம்ம யோசிக்கிறோம், ஆனால் ஆவியிலே நமக்கு இருக்க வேண்டிய ஐக்கியத்தை குறித்து நாம் யோசிப்பதில்லை. ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னால் 5 பேர் உட்கார்ந்து ஜெபிக்கிறது பெருசு இல்லை, அது சரீரத்தால் இணைவது. ஆவியிலே இணைகிறோமா? The
ஒன்னஸ் இன் த ஸ்பிரிட். 10 பேர் இருக்கலாம், 20 பேர் இருக்கலாம், 300 பேர் இருக்கலாம். ஆனால் ஒருத்தவங்க என் கூட ஆவியில் இணையலன்னு சொன்னால், ஆவியிலே இணைவது என்றால் என்ன தெரியுமா? என் ஆள் மனதிலே எனக்கு இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்குது, நான் இந்த குடும்பத்திலே ஒருவன், நான் இந்த வீட்டில் ஒருவன். கணவனும் மனைவியும் ஆவியிலே இணைய வேண்டும், ஊழியர்கள் ஆவியிலே இணைய வேண்டும், பிள்ளைகள் பெற்றோர்களோடு ஆவியிலே இணைய வேண்டும், சபை தலைவரோடு ஆவியிலே இறங்க வேண்டும், வேலை ஸ்தலத்தில் அந்த மேனேஜரும் கூட வேலை செய்கிறவங்களும் ஆவியிலே இணைய வேண்டும். ஆவியிலே இணையாமல் அவர்களால் ஒரு காரியத்தையும் சாதிக்க முடியாது. சேம் ஸ்பிரிட்டில் இருக்கணும். பிரியமானவர்களே, உங்கள் குடும்பத்தில் இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன், ஒரு ஒன்னஸ் ஆஃப் ஸ்பிரிட்டை கர்த்தர் கொடுப்பாராக. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஆவியிலே ஒரு ஐக்கியத்தை கர்த்தர் கொடுப்பாராக. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருக்கிறது. நாம் எல்லாரும் சரீரத்தாலே ஒன்றிணைய முடியாது. அவரவர்கள் அவர்களுடைய வீட்டிலே இருந்துதான் ஆராதிக்க வேண்டிய சூழ்நிலை. அப்போ ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது என்ன? சரீரத்திலே ஒன்றுபட முடியவில்லை, ஆவியிலே ஒன்றுபடலாம் அல்லவா? கர்த்தர் கொடுத்திருக்கிற டெக்னாலஜி மூலமா ஒன்றுபடலாம் அல்லவா? இயேசுவை நாமத்தில் சொல்றேன், ஆவியில் ஒரு ஐக்கியத்தை கர்த்தர் ஏற்படுத்துவாராக. குழப்பமான இந்த சூழ்நிலைகளில் நம்ம காப்பாற்றிக் கொள்ள வேண்டியது ஆவியின் ஒருமைப்பாடு. 2 கொரிந்தியர் 13:14 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஏன் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம்னு போடுறாரு? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் போது பாஸ்டர் இப்படி ஆசீர்வதிப்பார்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம். ஆவியிலே ஐக்கியம் வேண்டும் என்று சொன்னால் ஆவியானவர் நம்முடைய ஆவியிலே அசைவாட வேண்டும். கவனிங்க, ஒரு டீமில் ஒரு பரிசுத்த ஊழியம் என்று சொன்னாலும் சரி, உங்கள் குடும்பத்திலையும் சரி, ஆக்கப்பூர்வமான காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவிக்குள் நிரம்பி இருத்தல் ரொம்ப அவசியம். பரிசுத்த ஆவி உங்களுடைய உள்ளத்தை நிரப்பும் போது ஆவியிலே ஒரு ஐக்கியம் வரும். அதற்காக தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை உங்கள் வீட்லேயும் சரி, உங்களுடைய குடும்பத்திலையும் அல்லது நம்ம சபையாக இணைந்து செயல்படுறோம்ல, எல்லாவற்றிலும் பரிசுத்த ஆவியானவராலே ஒரு ஐக்கியம் உண்டாக வேண்டும். பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம், த ஒன்னஸ் இன் த ஸ்பிரிட். ஏன்னா மனிதனுக்குள்ளே சரீரம், ஆத்துமா, ஆவி இருக்கிறது. சரீரம் அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அவுட்டர் ஷெல். எல்லா நேரத்திலையும் ஒன்றா சேர முடியாது. ஆத்துமா நமக்குள்ளே எடுக்கிற முடிவுகளை எடுக்கிற, தீர்மானம் செய்கிற ஒரு பகுதி. ஆனால் ஆவி இருக்கு பார்த்தீங்களா, அதுதான். எபேசியர் 4 நம்ம சில நாட்களுக்கு முன்பாக தியானித்த ஞாபகம் இருக்குதா? எபேசியர் 4 பவுல் எபேசு சபைக்கு என்ன சொன்னார் ஞாபகம் இருக்குதா? சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாருங்கள். பி கேர்ஃபுல் டு காட் த ஒன்னஸ் ஆஃப் யுவர் ஸ்பிரிட் த்ரூ பீஸ். சமாதான கட்டினால் நம்ம மனசில் அப்போ ஆவியின் ஒருமைப்பாடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதல்ல என்ன தெரியுமா தேவை? சமாதானம் தேவை. நான் செய்கிற காரியத்தில் எனக்கு ஒரு சமாதானம் தேவை. நான் செய்கிற காரியத்தில் எனக்கு ஒரு ஒப்புதல் தேவை. நீங்கள் ஆவியின் ஒருமைப்பாடோடு உங்களுடைய குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் நீங்கள் செய்வது தேவ சித்தம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, நான் செய்வது தேவன் எனக்கு கொடுத்த அழைப்பு என்பதை உணர வேண்டும். மூன்றாவது, நான் இணைந்து செயல்பட்டால் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதில் தான் கிறிஸ்து செயல்பட்டார். கிறிஸ்து தனக்கு லாப நஷ்டம்னு யோசிக்கல, தன்னுடைய கஷ்ட துக்கங்களை பார்க்கவில்லை. பிதாவினுடைய சித்தம் பூமியிலே செய்யப்படுவதற்காக பிதாவுடைய ஆவியானவரோட கிறிஸ்து ஐக்கியம் உள்ளவராய் இருந்தார். He was one with the spirit of the Father.
அதனால தான் அந்த ஆவியின் ஒருமைப்பாட்டு நிமித்தமாகத்தான் அவர் பூமியிலே அற்புதங்களை செய்ய முடிந்ததாக இருக்கிறது. My dear children of God, because you have the body doesn't mean that you are going to be blessed. You need to have the same spirit. Unless you have the same spirit, you can never accomplish things. முதலாவதாக கிறிஸ்துவினுடைய ஆறுதல், கிறிஸ்துவுக்குள் united with Christ for encouragement. இரண்டாவது comfort from his love. மூணாவது oneness of the spirit. அது எப்படி? through the spirit. oneness through the spirit. நாலாவது யாதொரு உருக்கமான பட்சங்களும் இரக்கங்களும் உண்டானால், if any tenderness and compassion. எல்லாரும் சொல்லுங்க compassion. compassion சொல்லுங்க ஆமென். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவர் குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். உருக்கமான இரக்கத்தை உடையவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் கொலோசியருக்கும் அவர் எழுதுகிறதை பார்க்க முடியும். இட் இஸ் கம்பேஷன், தட் இஸ் கம்பேஷன். நல்ல கவனிங்க, இந்த மன உருக்கம் இரக்கம் இது வரணும்னு சொல்லி சொன்னால் உண்மையிலேயே ஒரு தாழ்மை வேண்டும். இது எல்லாம் கொண்டு போய் தாழ்மையில் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் கொண்டு போய் முடிக்க போகிறார். கிறிஸ்துவுடைய ஒவ்வொரு அவருடைய கேரக்டரை பற்றி சொல்லிக்கிட்டே வர்றார். முதலாவதாக பாருங்க, என்கரேஜ்மெண்ட் ஆஃப் கிரைஸ்ட். செகண்ட், கம்ஃபர்ட் ஆஃப் கிரைஸ்ட். த ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட். ஃபோர்த்து, த கம்பேஷன் அண்ட் டெண்டர்னஸ் ஆஃப் கிரைஸ்ட். உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால், இதெல்லாம் இந்த கேரக்டர் ஆஃப் கிரைஸ்டை வந்து பிலிப்பியருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறார். எத்தனை பேருக்கு இயேசுவை போல மாறணும், இயேசுவை போல மாறணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறது பெருசு இல்லைங்க. இந்த கேரக்டர்ஸ், இந்த குணாதிசயங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். இந்த குணாதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே கடந்து வர வேண்டும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். He is expecting us that we will have the same kind of a anointing, we will have the same kind of a ஒரு இணைப்பு அவருக்குள்ள ஏற்படும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்க. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்க. ஒரே ஆவி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு அடையாளத்தை நான் சொல்லிட்டு நான் 2ஆம் வசனத்துக்குள்ள போக விரும்புகிறேன். வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, சரி, ஆவியானவர் ஒருவரே. ஆவியானவர் ஒருவரே. அப்போ உங்க குடும்பத்துல எல்லாருக்குள்ளும் ஒரு பரிசுத்த ஆவியானவர் செயல்பட்டார்னா எல்லாருக்குள்ளேயும் ஒரே பரிசுத்த ஆவியானவர் தான் இருப்பார். வேற வேற பரிசுத்த ஆவியானவர் கிடையாது. பிசாசுனுடைய ஆவி தான் வேற வேற ஆவியா இருக்கும். ஒன்று முறுமுறுப்பின் ஆவி, ஒன்று குறை சொல்ற ஆவி. ஆனால் கிறிஸ்துவின் ஆவி எப்படின்னா ஒரே பரிசுத்த ஆவி. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஸோ பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் அவர் தொடர்ந்து அவருடைய சந்தோஷத்தை எதன் மூலமாக நிறைவேற்ற வேண்டுமா அடுத்து சொல்றார், ஏக சிந்தை. அப்படியே லைக் மைண்டட்னஸ். ஏக சிந்தை என்று சொன்னால் லைக் மைண்டட்னஸ், ஒரே மாதிரி சிந்தை ரெண்டு பேருக்குள்ளேயும் இருக்காவிட்டா இதை வந்து நம்ம ரொம்ப எப்போ பேசுவோம்னு சொன்னால் திருமணத்தில் வந்து இதை குறித்து ரொம்ப கம்பல்சரியாக எல்லா பாஸ்டர்ஸும் வந்து பேசுவாங்க. எதுக்கு? ஏக சிந்தை இல்லாவிட்டால், ஏக சிந்தை லைக் மைண்டட். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, ஒரு திருமணத்திலையோ ஒரு வேலையிலையோ ஒரு ஊழியத்திலையோ எல்லாரும் லைக் மைண்டடாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்ம என்னைக்கு இசைந்து ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கிறோமோ நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக லைக் மைண்டட்னஸ் வந்துடணும். இஃப் யூ லைக் இட் ஆர் யூ டோன்ட் லைக் இட், யூ ஹாவ் டு பிகம் லைக் மைண்டட். யூ ஹாவ் டு பிகம் லைக் மைண்டட். ஏக சிந்தை என்பது என்ன தெரியுமா? விட்டு கொடுத்தல் என்ற அர்த்தம். விட்டு கொடுக்கிறது தான் ஏக சிந்தை. நம்ம எவ்வளோ தூரம் இன்னொருத்தவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி போகிறோமோ அதில் தான் ஏக சிந்தை வரும்.
எல்லாமே நம்ம நினைக்கிற மாதிரி நடக்காது. சில நேரத்தில் நம்ம விட்டு கொடுத்து தான் ஆகணும். அந்த விட்டு கொடுக்கறதுல தான் ஒரு பெரிய சந்தோஷமே இருக்குது. சில பேருக்கு விட்டு கொடுத்தா மனசில் கசப்பு வரும், கஷ்டம் வரும். நான் ஏன் என்னை விட்டு கொடுக்கணும்? ஆனால் கிறிஸ்து தன்னை விட்டு கொடுத்ததுனால தான் பிதாவின் சித்தத்தை செய்ய முடிந்தது. அவருக்கு கஷ்டமாக இருந்துச்சு எது? சிலுவையை அவர் ஏற்றுக்கொள்வது. கெத்சமனே தோட்டத்திலே அவருக்கு ஒரு பெரிய போராட்டம். கவனிங்க, ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவருக்கு கீழ்ப்படிவதிலே ஒரு பெரிய போராட்டம் ஏவாளுக்கு காணப்பட்டது. ஏவாள் கிட்ட வந்து பிசாசு அவளுக்கு சவால் விட்டு சொல்றான். அவர் இதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரா? செஞ்சா என்ன தப்பு? இப்போ அதே ஒரு டெஸ்ட் கெத்சமனே என்ற இன்னொரு தோட்டத்தில் வருது. அது ஏதேன் தோட்டம், இது கெத்சமனே தோட்டம். கெத்சமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்துவிடத்தில் பிசாசு போராடுகிறான். இந்த கப்பு எதுக்கு? இந்த பாடு உமக்கு எதுக்கு? அப்போ இவர் அந்த ஆவியின் நெருக்கத்தில் ஆண்டவரை நோக்கி மாம்சத்திலிருந்து கதறுகிறார். மத்தேயு 26:39. பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். தேவ பிள்ளைகளே, லைக் மைண்டட்னா என்ன தெரியுமா? இதுதான் லைக் மைண்டட்னஸ். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தம். குடும்பத்தில் சில நேரத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வரும்போது எனக்கு பிடிச்சதை தான் நான் செய்வேன், எனக்கு பிடிக்காத நான் செய்ய மாட்டேன். நான் இப்படித்தான், எனக்கு இதுதான் பிடிக்கும். இது செல்ஃப் மைண்டட்னஸ். லைக் மைண்டட்னஸ்னால் என்ன தெரியுமா? ரெண்டு பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி, இப்போ என்ன செய்யலாம்? ஓகே, இந்த காரியம் நடக்கணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்? நான் விட்டு கொடுக்குறேன். சேர்ந்து பண்ணிடலாமா? இந்த காரியத்தை முடிச்சிடலாமா? லைக் மைண்டட் பீப்புள் only will go further in life. Like mindedness is very 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 important in life. ஒரே சிந்தை, ஏக சிந்தை. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன், உங்களுடைய வீட்டுக்குள்ள, உங்களுடைய குடும்பத்துக்குள்ள, ஊழியத்துக்குள்ள, உங்களுடைய வேலையில் லைக் மைண்டட்னஸ் வருவதாக. இயேசு கிறிஸ்துவை பாருங்க, he was like minded with the Father. இவருக்கு அது கஷ்டமானதுன்னு தெரியும், சிலுவை கஷ்டமானதுன்னு தெரியும். ஆகவே சொல்றாரு, ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல. I wish the wives could say this to their husbands and say, hey, I like this, but because you wanted this to happen, நம்ம பிள்ளைகளுக்காக, நம்மளை இணைத்த ஆண்டவருக்காக நான் என்னை விட்டு கொடுக்கிறேன். மனைவிகள் சொன்னா, கணவன்மார் மேல் சாவனிஸ்டா இல்லாம, நான் ஆம்பளை, நான் சொன்னதை தான் செய்யணும்னு சொல்லி இல்லாம, பிடிவாதம் பிடிக்காம, சில வேளைகளில் சரி ஓகே உங்களுக்கெல்லாம் இப்படி பிடிக்குதா, சரி நான் இந்த சினிமாவில் காமிக்கிற ஆங்க்ரி யங் மேன் மாதிரி இல்லாமல் உங்களுக்காக விட்டு, சரி எல்லாம் சேர்ந்து வெளியே போகலாமா? ரைட், எனக்கு கஷ்டமாக இருக்குது, பட் பரவாயில்ல, எல்லாம் சேர்ந்து போகலாம். இன்றைக்கி இந்த சாப்பாடு சாப்பிட்லாமா? ஓகே பரவாயில்ல, நான் சொன்னது தான் நடக்கணும், நான் நினச்சது தான் நடக்கணும். ஏக சிந்தை என்பது விட்டு கொடுத்தலினாலே வரும். லைக் மைண்டட்னஸ் கம் when we are not self minded. அன்பார்ந்த பிள்ளைகளே, இப்போ எத்தனை காரியம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்? பிலிப்பியர் 1 சொல்லுங்க பாப்போம். கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதல், அன்பினாலே யாதொரு தேறுதல். மூன்றாவதாக ஆவியின் யாதொரு ஐக்கியம். நாலாவதாக உருக்கமான பட்சமும் இரக்கமும். ஐந்தாவதாக ஏக சிந்தை. ஆறாவதாக ஏக அன்புள்ளவர்களாய் இருந்து. எல்லாரும் சொல்லுங்க, ஏக அன்பு. having the same love. அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்புனா எப்படிப்பட்ட அன்புங்க? சில பேருக்கு பார்த்தா அன்பு வரும், நம்மளை பார்த்தா அப்படியே கட்டி பிடிச்சி பிரதர் பிரதர் அப்படின்னு அன்பு. சரி, இது பார்த்தா வர்ற அன்பு. சில பேருக்கு எப்போதாவது நம்ம மேல அன்பு வரும். சொல்றாரு, ஏக அன்புனா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரே மாதிரி அன்பு. கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏக அன்பு, ஏக அன்பு உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஏக அன்பு உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது என்னங்க அர்த்தம்?
அன்பிலே மாயமில்லாத ஒரு அன்பு இருக்கு பார்த்தீங்களா? பிரிவினையை உண்டாக்காத ஒரு அன்பு இருக்கு பார்த்தீங்களா? எந்த நேரமும் எல்லாத்தையும் சேர்க்கிற அன்பு இருக்குது இல்லை, அதுக்கு பேர் தான் ஏக அன்பு. நான் அன்பா இருக்கிறேன்னு சொல்லி எனக்கு பிரியமானவங்கிட்ட மட்டும் அன்பா இருக்கிறது இல்லை, எனக்கு பிரியமில்லாதவங்ககிட்டையும் நான் அன்பா இருக்கிறேன்ல, அதுக்கு பேர் தான் ஏக அன்பு. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஏக அன்புள்ளவர்களாய் இருந்து. அடுத்தது இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து. ஏழாவது எவ்வளவு வல்லமையா இருக்கு பார்த்தீங்களா? இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து. இசைந்த ஆத்துமாக்கள். By being one in spirit and soul, thinking about one thing, of one mind. இசைந்த ஆத்துமாக்கள். ஒரு சபையிலே எல்லாரும் எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறாங்கன்னா இசைந்த ஆத்துமாக்களா ஒன்றையே சிந்திக்கிறாங்க. ஒரு குடும்பத்தில் எல்லாரும் இணைந்து கர்த்தருக்காக வாழணும்னு நினைக்கிறதுனா இசைந்த ஆத்துமாக்கள். யோசுவா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் யோசுவா சொல்கிறார், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். இவருடைய குடும்பமே இசைந்து ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க, நாங்க ஆண்டவரை சேவிப்போம். we will serve the Lord. நீங்கள் யாரை சேவிப்பீர்கள்? இவர் சொல்றார், நாங்கள் கர்த்தரை தான் சேவிப்போம் என்று சொல்கிறார்கள். யோசுவா ஏன் இப்படி சொல்லுகிறார்? ஏனென்றால் அவங்க குடும்பமா ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க, நானும் என் வீட்டாருமோ என்றால். You see that they have a oneness of spirit, oneness of mind. That is why they are able to say that. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அவங்களுக்குள்ள ஒரே ஆவி இருந்ததுனால அவங்க அப்பா சொன்னதை பிள்ளைங்க அப்படியே செய்தாங்க, மனைவி அப்படியே கீழ்ப்படிஞ்சிருக்கிறாங்க. யாருமே கேள்வி கேட்கவே இல்லை. ஏன் யோசுவா நம்மளும் பேசாமல் ஒரு வீடை வாங்கி செட்டில் ஆகலாமே, எதுக்கு இந்த மாதிரி லீடர்ஷிப்பில் இருந்து கஷ்டப்படும்? மற்றவங்களாம் பற்றியா நிலத்தை பிரித்து கொடுத்தா சந்தோஷமாக வாங்கிக்கிட்டு எல்லாம் ஜாலியாக செட்டில் ஆகிட்டாங்க. சில பேர் யோர்தான் பக்கத்தில் செட்டில் ஆகிட்டாங்க, சில பேர் நல்ல சமனான வழியை பிடிச்சு செட்டில் ஆகிட்டாங்க. நீர் மட்டும் ஏன் இந்த பொறுப்புகளில் இருந்து இன்னும் கஷ்டப்பட்டு இருக்கணும்? நானும் என் வீட்டாரமும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த யோசுவாவின் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு போய் சேர்ற அந்த டைமில், அவங்க போய் சேர்ந்த டைமில், ஃபஸ்ட்டு அவங்க சேர்றதுக்கு முன்னாடி இருக்கிற டைமு, அதுக்கு பிறகு அவங்க சேர்ந்த பிறகு அவங்களுடைய நிலை எப்படி இருந்தது? எப்போதுமே ஒரு பிரச்சனை இருக்கிற வரைக்கும் நம்முடைய ஒன்னஸ் எல்லாம் ஒன்றா இருக்கும். இங்கே போய் ஒரு காரியத்தை சாதிச்சு முடித்த பிறகு ஒன்னஸ் இருக்குமா? ஒரு சபை கட்டணும், எல்லாம் சேர்ந்து செய்வோம். சபை கட்டி முடித்த பிறகு அவன் வேலையை பார்த்து போங்கப்பா. ஒரு ஊழியம் நடக்கணும், ஒரு பெரிய அறுவடை செய்யணும், எல்லாம் சேர்ந்து செய்வோம். அந்த கூட்டம் முடிஞ்ச பிறகு சரி வேற வேலையை பார்ப்போம். ரொம்ப ஈஸி. நம்ம லைஃப்பில் கொஞ்சம் ஆண்டவர் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்த பிறகு டிஸ்ஓரியன்டாக நம்ம இருக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் இங்கே பவுல் சொல்லுகிறார் இவர்களிடத்துல, நீங்க எல்லாரும் இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். Church has been established, but now I want you to be one in spirit, like-minded இருந்து நீங்க எல்லாரும் என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்க. I want you to fulfill the joy that I have about you. உங்களை பத்தி எனக்கு இருக்கிற சந்தோஷத்தினுடைய நிறைவு என்னன்னா, இதெல்லாம் நீங்க சேர்ந்து நடந்தீங்கன்னா. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? பவுல் ஒரு அப்பா மாதிரி தன் பிள்ளைகளுக்கு போதிக்கிறத பாருங்களேன். இந்த வசனங்களை எல்லாம் ஒரு குடும்ப தலைவன் தன் பிள்ளைகளுக்கு போதித்தால், ஒரு போதகர் தன் சபைக்கு போதித்தால், கண்டிப்பா சபை வளரும், குடும்பம் செழிக்கும். இப்போ அவரு இன்னும் கொஞ்சம் மேலே போய் அவங்ககிட்ட சொல்றாரு, கிறிஸ்துவை இப்போ என்ன பண்ண போறாருன்னா, he is going to show Christ, எப்படி அவர் இருந்தாருன்றதை காமிக்க போறார். அது 5ஆம் வசனத்திலிருந்து ஆரம்பிக்க போறார். ஸோ அதுக்கு முன்னாடி 3 நாளை முடிச்சிடலாம். ஸோ இன் கண்டினியூஷன் ஆஃப்
இமிட்டேட்டிங் கிரைஸ்ட். இதனுடைய தலைப்பு நீங்கள் எழுதிக்கணும் மேலே, இமிட்டேட்டிங் கிரைஸ்ட். இமிட்டேட்டிங் கிரைஸ்ட் ஹியூமிலிட்டி. ஸோ 3ஆம் வசனத்தில் தொடர்ந்து அவர் போறாரு. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடவீர்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல். இங்கே அவர் சொல்றாரு, லெட் நத்திங் பி டன். சொல்லுங்களேன், ஆமேன் சொல்லுங்களேன். எதுக்கு எப்படி இருக்கக்கூடாதா, ஒருத்தர்கிட்ட சண்டை போட்டு அல்லது நான் யாருன்றதை காமிக்கிறேன் பாரு, நல்லது கெட்டதும் கூட. எது தெரியுமா, இந்த திருச்சபையில் நம்ம இந்த ஸ்தோத்திர பண்டிகை வைக்கும்போது ஏலம்னு ஒன்று விடுவாங்க தெரியுமா. ஏலத்தில் பாதி பேர் ஏலம் எடுக்கிறது எதுக்கு சொல்லுங்க பார்ப்போம். நான் யாருன்னு காமிக்கிறதுக்காக. அவங்ககிட்ட காசு இருக்குதோ இல்லையோ, ஏலத்தில் பார்த்தீங்கன்னா யாரும் எடுக்கலையா, சரி நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட சிலர் மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வாங்கி கூச்சிக்கினே இருப்பாங்க. அவங்க குடும்பத்தில் எல்லாத்துக்கும் பயங்கர சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி அந்த ஆசீர்வாத தட்டை யாருமே எடுக்க முடியாத ஒரு பெரிய தொகைக்கு ஒரு நபர் எடுப்பார். அவருக்கு இருக்குது, எடுக்கிறார். இல்லாதவங்களுக்கு எப்படி இருக்கும், சே எனக்கு இருந்துருச்சுன்னா நான் எடுத்திருப்பேன்ல, சே அப்படின்னு சொல்லி அவங்க மனசு எவ்வளோ வேதனைப்படும். அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, எதையும் வீண் பெருமையினாலாவது வாதினாலாவது. சில பேர் எனக்கு போஸ்ட் கொடுங்க, எனக்கு இந்த போஸ்ட் கண்டிப்பாக வேணும், எனக்கு செக்ரட்டரி தான் கொடுத்தாகணும், எனக்கு ட்ரெஷரர் போஸ்ட் தான் கொடுத்தாகணும், எனக்கு இதை கொடுத்தாதான், என் பேர் ஏன் அதில் இல்லை, நோட்டீஸ் போர்டில் என் பேரை விட்டுட்டீங்களே, பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்பில் என் பேரை விட்டுட்டீங்களே, அந்த கல்யாண கார்டில் என் பேரை போடல, நான் கல்யாணத்துக்கு வரமாட்டேன், எனக்கு நேரில் கூப்பிடல, என்னை மதிக்கலை, என்னை ஏற்றுக்கல. எதையுமே வாதினாலாவது ஆர்கியூமெண்ட்ஸ்னாலையும் வீண் பெருமை செல்ஃபிஷ் ப்ரைட்னாலையும் செய்யாமல் மனத்தாழ்மையினால் ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். இந்த தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள் என்பது சொல்லுவது, நம்மளுடைய பியர்ஸ் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, நமக்கு ஈக்குவலாக வேலை செய்கிறாங்கல்ல, நமக்கு மேலே இருக்கிறவங்கள எப்போதுமே மேன்மையானவர்களை எண்ணுவோம். ஆனால் நம்ம கூட இருக்கிறவங்கள மேன்மையானவர்களை என்றோமா அல்லது காம்படிஷனாக பார்க்குறோமா? பல நேரத்தில் ஊழியங்கள் வளராமல் குடும்பத்தில் ஆறுதல் பெருகாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், மனத்தாழ்மை இல்லாததுனால மற்றவங்களை மேன்மையாக பார்க்க முடிகிறது இல்லை. தாழ்மை இருந்தால் தான் மேன்மையாக பார்க்க முடியும். மன தாழ்மை இருந்தால் தான் மேன்மையாக பார்க்க முடியும். தேவ பிள்ளைகளே, கிறிஸ்து எப்படி பிதாவை மேன்மைப்படுத்தினா தெரியுமா? அதை கீழே இருக்கிற வசனங்களில் நீங்கள் பார்ப்பீங்க. அவர் பிதாவோடு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், பிதாவுக்கு ஈக்குவலாக தான் இருந்தாலும் அதை தனக்கு ஒரு அட்வான்டேஜாக யூஸ் பண்ணாமல். இன்னைக்கு பலருக்கும் பிரச்சனை என்ன தெரியுமா? அம்மா அவங்களுக்கு பொறுப்பு கொடுக்கும்போது ஈக்குவலாக நடச்சிடுறாங்க. சிலரை தூக்கி விடும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, அவரும் கஷ்டப்படுறாரு நம்மளும் கஷ்டப்படுறோம், ஸோ நம்ம அவர் ஈக்குவல். என்றைக்குமே அப்படி போட முடியாது. இயேசு கிறிஸ்துவுக்கு பிதா அற்புத அடையாளங்களை செய்கிற அதிகாரத்தை கொடுத்திருந்தார். அவர் சொன்னால் வியாதி நீங்குகிறது, மரித்தவர்கள் உயிரோடு எழும்புகிறார்கள். ஆனால் அவர் அதை தனக்கு கொள்ளையாடின பொருளாக எண்ணவில்லை. அங்கதான் பிசாசு விழுந்தான். அவனுடைய வீழ்ச்சி என்ன? அவருக்கு ஈக்குவலா சீட்டை போட்டு கொடுத்து வர்ஷிப் பண்றான்னா, அவருக்கு ஈக்குவலா கிடைச்ச சீட்டை பார்த்துட்டு அவரை வர்ஷிப் பண்றது நிறுத்திட்டு, நான் இருக்கிறனால தான் உங்களுக்கு மகிமைன்ட்டான், நான் இந்த வேலையில் இருக்கிறனால தான் உங்களுக்கு ஆசீர்வாதம்னு சொல்லிட்டான். அவனுக்கு தெரியல பிதா தான் எல்லாத்துக்குமே காரணர். ஒரு வர்ஷிப் லீடருக்கு கர்த்தர் கொடுத்தது கிருபை. அந்த வர்ஷிப் மூலமா அநேகரை கிறிஸ்துவண்டை இழுப்பதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபை.
நான் இல்லைன்னா வர்ஷிப் என்ன ஆகும்னு நினச்சா கர்த்தர் தள்ளி விட்டுட்டு அப்பாலே போ சாத்தானேன்னு தள்ளி விட்டுருவார். நான் இல்லைன்னா வேற ஒருத்தர் எழுப்புவார். எனக்கு ஒரு சீசன் கொடுத்தாரு, இன்னொருத்தருக்கு ஒரு சீசன் கொடுக்குறாரு, எல்லாரையும் கர்த்தர் பயன்படுத்துவார். வீண் பெருமையில் இப்போ பாருங்களேன், நான் வந்து இதெல்லாம் ஒரு மெச்சூரிட்டி வரும்போது தான் வரும். இப்போ நான் ஒரு பாட்டை வெளியிடுறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாட்டு இப்போ யெகோவா ராஃபான்னு ஒரு பாட்டு வெளியிட்டேன். அந்த பாட்டு எவ்வளோ ஹிட்ஸ் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. நான் டெய்லி போய் பார்க்குறது இல்லை. மற்றவங்களோட கம்பேர் பண்ணி அவங்களுக்கு இத்தனை பேர் பார்த்துருக்குறாங்களா, எனக்கு இவ்வளோ கம்மியாக பார்த்துருக்குறாங்க, தேவையே கிடையாது. எனக்கு ஆண்டவர் சொன்னதை நான் செஞ்சுருக்கிறேன். மற்றவங்களுக்கு நிறையா போச்சுன்னா தெரியல, நல்லபடியாக போயிருந்துச்சுன்னா சந்தோஷம், நிறைய பேர் பார்த்துருந்தாங்கன்னா சந்தோஷம். கர்த்தர் அவங்களுக்கு கிருபை கொடுத்துருக்கிறார். நம்ம ஏன் அதை வந்து தவறாக எடுக்கணும், தவறாக புரிஞ்சுக்கணும்? நமக்குள்ள காம்படிஷன் தேவையே கிடையாது. குடும்பத்துக்குள்ள, கணவன் மனைவிக்குள்ள காம்படிஷன் தேவையே இல்லைங்க. அப்பா பிள்ளைங்களுக்குள்ள காம்படிஷன். நீங்க சொல்றது கரெக்டா? பெரியவங்க நினைக்க சொல்லுவாங்க, டேய் நான் அனுபவம் உள்ளவன்டா. சின்ன பிள்ளைங்க சொல்லுவாங்க, அப்பா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நீங்க பழைய ஜெனரேஷன், இப்போ என்ன நடக்குதுன்றது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. எவ்ரிபடி திங்ஸ் தட் வாட் தே ஆர் டூயிங் இஸ் ரைட். Everybody thinks that what they are having in their mind is the right way to do. அப்படி இல்லை பிரியமானவர்களே. திரும்ப திரும்ப இங்கே பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பியர் சபைக்கு அறிவுறுத்துகிறது இதுதான். ஒன்றையும் வாதினால், அது ஆர்கியூமெண்ட்னாலேயோ வீண் பெருமை. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும், வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும், ஒருவரையொருவர் கோபம் மூட்டாமலும், ஒருவரை ஒருவர் கோபம் மூட்டாமலும், ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். கலாத்தியர் 5:25 சேர்த்து வாசிக்கிறேன். ஆவியினாலே பிழைச்சிருந்தா ஆவியானவர் சொல்றதுக்கு ஏற்றபடி நடக்கணும். என்னது? வீண் புகழ்ச்சிய, வெயின் செல்ஃப் க்ளோரி. தேவ பிள்ளைகளே, தப்பா நினைச்சுக்காதீங்க. எதை செய்தாலும் நம்ம வீண் புகழ்ச்சியை விரும்பக்கூடாது. இப்போ ஒரு ஜெபம் பண்ணுறீங்க, உங்கள் ஜெபத்தினால ஒரு காரியம் நடந்துருச்சு, தேசத்தில் ஒரு மாற்றம் நடந்துருச்சு, உடனே ஒரு வீடியோ பண்ணி நான் ஜெபிச்சதுனால தான் இதெல்லாம் நடந்துச்சு. ஒருத்தருக்கு ஒரு சுகம் கிடைச்சிருச்சு, நான் ஜெபிச்சதுனால தான் உங்களுக்கு சுகம் கிடைச்சது. நீங்கள் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டீங்க, அந்த தீர்க்க தரிசனத்தில் ஒருத்தருக்கு அற்புதம் நடந்துருச்சு, நான் சொன்னதுனால தான், நான் தீர்க்க தரிசனம் சொன்னதுனால தான் உங்களுக்கு இது நடந்துச்சு. இல்லைங்க, அப்படி நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம்னா வீண் புகழ்ச்சியாக மாறிடும். ஒரு உதவி செய்கிறீங்க, உங்கள் பேர் வரணுன்றதுக்காக செய்யவே கூடாது, மறைந்திருந்து செய்ய வேண்டும். சமீபத்தில் ஒரு வீடியோவை பார்த்தேன். ஒரு நபர் அவர் தெருக்கள் நின்று எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறத பார்த்தேன். பார்த்தா நல்லா இருக்குது. முதல்ல அதை பார்க்கும்போது எனக்கு ஈர்ப்பு வந்துச்சு, சந்தோஷப்பட்டேன், நல்ல சாட்சி. ஆனால் தொடர்ந்து அதே மாதிரி வீடியோ போட்டுட்டு இருக்கும் போது எனக்குள்ள ஒரே ஒரு கேள்வி, ஏன்னா ஆண்டவர் ஜெபம் பண்ணும் போது எப்படி ஜெபிக்க சொன்னார்? மத்தேயு சுவிசேஷத்தில் 5, 6, 7 மலை பிரசங்கம். அதில் முக்கியமாக அவர் டீல் பண்ணும்போது, நீயோ ஜெபம் பண்ணும்போது, நீயோ தர்மம் செய்யும் போது, நீயோ நீயோ நீயோன்னு சொல்லி பேசியிருப்பார். அதில் மத்தேயு 6:6 சொல்றாரு, நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். இப்போ என் கேள்வி என்னன்னு சொன்னா, நான் ஜெபிக்கிற ஜெபம் எல்லாத்தையும் ஒன்று கூட்டி ஜெபிக்கிற ஜெபம் ஒன்று, நான் தனியா ஜனங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம் ஒன்று, எல்லாருக்காகவும் ஜெபிக்கிற ஜெபம் ஒன்று. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, இது சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்காக ஜனங்களோடு பேசுறது. ஜெபம் என்றால் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன்னு சொன்னா, நான் எல்லாரும் பார்க்கிற வண்ணமாய் ஜெபிக்கணும்னு அவசியம் கிடையாது. அறை வீட்டை பூட்டி கொண்டு நீங்க பண்ற ஜெபம் வல்லமை உள்ளது. உங்களுக்கு தெரியுமா, நீங்க செய்கிற ஜெபத்தினால எத்தனை பேர் ஐசியூவில் காப்பாற்றப்படுறாங்க உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா பிதா அதை செய்து கொண்டிருப்பார். அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா, நீங்க பண்ற அந்த ரூமுக்குள்ள பண்ற ஜெபத்தை பார்த்துட்டு இருக்கிற பிதா வெளியரங்கமா அங்க வேற யாரையோ ஒருத்தரை சுகமாக்கிட்டு இருப்பார். உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. கர்த்தர் நம்மை பார்க்கிறவராயிருக்கிறார். எல்ரோயி என்றால்
நம்மை காண்கிற தேவன். ஆகவே வீண் புகழ்ச்சியை விரும்பாமல், ஒருவரை ஒருவர் கோபம் கூட்டாமல், ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்கிற ஊழியத்தில், கிறிஸ்தவ வாழ்க்கையில் பொறாமை வர்றதுக்கு ரொம்ப ஈஸி. நம்மளை விட கர்த்தர் இன்னொருத்தரை பயன்படுத்துகிறாருன்னா பொறாமை வர்றதுக்கு ஈஸி. நம்மளை விட எஃபெக்டிவாக இன்னொருத்தவங்க செய்கிறாங்கன்னா, ஏன்னு சொன்னால் இது ஆண்டவர் பிலிப்பியர் சபைக்கு பவுல் அப்போஸ்தலன் அவங்ககிட்ட சொல்கிறாரு, மற்றவங்கள மேன்மையாக பாருங்கள். தாழ்மைனா என்ன தெரியுமா? 2 கோடு இருக்குது சொல்லுவாங்கல்ல, இதை அழைக்காமலே ஒரு கோடை பெருசாக்குன்னு சொன்னால் அது ரொம்ப ஈஸி. பக்கத்தில் ஒரு சின்ன கோடை போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. தன்னை விட பெருசாக மற்றவங்கள பார்க்கணுன்னு சொன்னால் நம்மளை கொஞ்சம் சின்னதாக்கிக்கிட்டோன்னா, நம்மை குறித்த சிந்தையை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டோன்னா போதும், மற்றவங்களை நம்ம பெருசாக பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அதுக்கு பேர் தான் தாழ்மைங்க. தாழ்மைனா என்ன? நம்முடைய காரியங்களை கொஞ்சம் அடக்கி மற்றவங்களை மேன்மையாக பார்க்கறது. அதனால தான் பிலிப்பியர் 2:4 அவர் சொல்கிறாரு, அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. 1 கொரிந்தியர் 10:24 வாசிக்கலாம். ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தையே தேட கடவன். இது ஈஸியர் செட் தன் டன் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க. சொல்கிறது ஈஸி, செய்கிறது கஷ்டம். அது என்னங்க அது? நாட் லுக்கிங் டு யுவர் ஓன் இன்ட்ரெஸ்ட் பட் ஈச் ஆஃப் யூ டு த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் அதர்ஸ். ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல், no one should seek their own good but the good of the others. வாவ்! அப்போ நான் ஒரு காரியம் பண்ணேன்னா எனக்கு இதில் என்ன லாபம் வருதுன்னு யோசிக்காம மற்றவங்களுக்கு இதனால என்ன ஆசீர்வாதம் உண்டாகிறது. தேவ பிள்ளைகளே, இதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. இன்னைக்கு நிறைய பேர் இந்த பூமியில வாழும்போது எனக்கு என்ன லாபம்னு சொல்லி கூட்டி கழிச்சு பார்த்து அதையே பார்க்குறவங்களா இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவருக்கு என்ன தெரியுமா இஷ்டம்? லாப நஷ்டம் கணக்கு போடாமல் கர்த்தருக்காக வாழ்கிறவங்க, கர்த்தருக்காக மற்றவங்களுடைய ஆசீர்வாதத்திற்காகவே இருக்கிறவங்கள கர்த்தருக்கு ரொம்ப இஷ்டம். அவனவன் தனக்குண்டானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக. வாட் அ பியூட்டிஃபுல் வேர்டில், என்ன ஒரு அருமையான வேர்டு. கர்மந்தேவனுடைய பிள்ளைகளே, நான் விசுவாசிக்கிறேன், இப்படி தான் கிறிஸ்து வாழ்ந்தார், இப்படி தான் நம்மளும் வாழணும். பிலிப்பியர் 2:5 சொல்கிறது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. கிறிஸ்துவுடைய மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு? அவர் தனக்குண்டானதை பார்க்காம மற்றவங்களையே பார்த்தார். மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை. ஆண்டவர் சொன்னாரு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லையாம். எல்லாத்துக்கும் எல்லாம் இருக்குது. நரிகளுக்கு கூலி இருக்குது, ஆகாயத்து பட்சிகளுக்கு என்ன இருக்குது? கூடுகள் இருக்குது. மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லை. He lived a life of penance. He lived a life of sacrifice. எவ்வளோ செல்ஃப்லெஸ்ஸாக இயேசு கிறிஸ்து வாழ்ந்திருக்கிறார். அதே மாதிரி ஒரு செல்ஃப்லெஸ் லைஃப்க்கு கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். நாமும் கூட அப்படி மாறுவோமா? தாழ்மையுள்ளவர்களாக இருப்போமா? உங்கள் பேரில் மற்றவங்க என்ன சொல்கிறாங்க? அவனா சண்டைக்காரன், அவளா சண்டைக்காரி, அவளை ஏமாற்ற முடியாது. நான் சொல்கிறேன், உங்களை ஏமாத்துறவங்க ஏமாந்தா கூட, உங்களை இழிச்சவாயின்னு சொன்னால் கூட பிதா பார்த்துக்கிட்டே இருப்பார். நம்ம சில நேரத்தில் தோற்று போகிறது நீங்கள் நினச்சிக்கிறீங்க தோற்று போகிறதுன்னு. ஆனால் கர்த்தர் தோற்று போகிறதா பார்க்க மாட்டாருங்க. யோசேப்பை தூக்கி குழியில் போடுறாங்க. யோசேப்பை நினச்சா அவங்களுக்கு தீங்கு செஞ்சுருக்கலாம்ல. யோசேப்பு ஒரு நாள் எகிப்தில் பிரதம மந்திரியாக நிற்கிறாரு. அவங்க சகோதரர் நிற்கிறாங்க. இவர் பழி தீர்த்து கொள்ளும்படி அவங்கள எல்லாம் வெட்டி போட்டிருக்கலாம். ஆனால் அவர் திரும்ப செய்யலை. ஏன்னா அவர் கிறிஸ்துவின் சாயலை தரித்திருந்தார்.
ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் அவங்கள பார்த்து சொல்றார், பயப்படாதிருங்கள், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். நமக்கு விரோதமாக செய்கிறவங்க கூட நம்ம பட்சமாக வரும்படி கர்த்தர் மாற்றுவார். இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல, உனக்கு விரோதமாய் கூடுகிறவர்கள் யாவரும் உன் பட்சத்தில் வருவார்கள் என்று ஏசாயா 54ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லியிருக்கிறார். இயேசுவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன், உங்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடின எல்லாரும் உங்க பட்சத்தில் வரும்படி ஆண்டவர் மாற்ற போறார். சகோதரியே, நீ எவ்வளவு தூரம் தியாகம் பண்ணி கொண்டு உன் குடும்பத்துக்காக வாழ்கிறாய் என்பதை ஆண்டவர் அறிவார். டோன்ட் ஃபீல் தட் யூ ஆர் நாட் அப்ரிஷியேட்டட் பை எனிவன். நான் என் குடும்பத்துக்காக படுற கஷ்டத்தை யாருமே புரிந்து கொள்வதில்லைன்னு சொல்லி மனம் நொந்து கொள்கிறாய் அல்லவா? நான் மட்டும் ஏன் இப்படி வாழ்கிறேன்னு, என்னை வச்சு எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, நான் மட்டும் இப்படி இருக்கிறேனே, நான் கஷ்டப்பட்டு அவங்களெல்லாம் தூக்கி விட்டேன், அவங்களாம் எழும்பின பிறகு என்னை நினைச்சு கூட பார்க்க மாட்டேன்றாங்களேன்னு கர்த்தர் ஒன்று நினைத்திருக்கிறாரம்மா. God is mindful of what you have done for the family, what you have done for your brothers and sisters, what you have done for your husband and the children. உங்கள் குடும்பத்துக்காக பிரதர், நீங்கள் சொல்கிறீங்க, நான் மாடு மாதிரி தேஞ்சு எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன், யாருமே நான் அப்ரிஷியேட் பண்ணுறதில்ல. கர்த்தர் சொல்கிறார், ஐ எம் மைண்ட்ஃபுல். தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் எதையுமே வாதினாலாவது அல்லது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் கர்த்தருக்கென்று செய்கிறவர்களாக இருப்பீர்கள். ஆனால் கர்த்தரை நீங்கள் உங்களை பார்த்து சொல்கிறார், வெல் டன் குட் அண்ட் ஃபெய்த்ஃபுல் சர்வெண்ட், எஜமானுடைய இளைப்பாறுதல் பிரவேசி என்று கர்த்தர் சொல்லுகிறார். இயேசுவில் இருந்த அதே சிந்தை, கிறிஸ்து இயேசுவில் இருந்த அதே சிந்தை உங்களிலும் உண்டாக கடவதாக. ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, என் அன்பு பிள்ளைகளுக்காக, உம்முடைய செல்ல பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. கிறிஸ்துவை போல தங்களை மாற்ற வேண்டும் என்று சொல்லி தங்களை அர்ப்பணித்து கொண்டு தங்களை தேவனுக்கென்று முழுவதுமாக தாழ்த்தி கொடுத்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய வல்லமை இறங்குவதால் ஆண்டவரே, அவருடைய சிந்தையை கர்த்தர் நீர் உம்முடைய சிந்தையோடு இணைப்பீராக. அவருடைய சிந்தையிலே மகிமைப்படுத்துவார்களா? ஆண்டவரே, ஆவியின் ஒருமைப்பாட்டுக்காக கீழ்ப்படிதலின் ஆவியை தாங்கப்பா. கர்த்தருக்காக தங்களை முற்றிலும் தாழ்த்துகிற கிருபையை தாங்கப்பா. தங்களுக்கு சொல்லப்பட்ட காரியத்தில் நான் ஏன் இதை செய்யணும்னு எதிர்த்து நிற்காம, நான் கோபம் ஊட்டக்கூடாது, நான் மற்றவங்களுக்கு இடரலா இருக்கக்கூடாது, நான் உதவியா இருக்கணும், தேவனுடைய சித்தம் நிறைவேறுவதற்கு நான் ஒத்தாசையா இருக்கணும்னு சொல்லி தங்களை தாழ்த்த கிடும தாங்கப்பா. பா பா ஆண்டவரே, தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறவரே, எனக்கு ஏன் இந்த வியாதி, எனக்கு ஏன் இப்படின்னு கேள்வி கேட்கிறவங்க எல்லாருடைய உள்ளத்திலையும் கர்த்தர் எதற்காக அனுமதித்தீர் என்பதை கர்த்தர் காண்பீங்க. பவுல் அப்போஸ்தலனுக்கே ஒரு முள்ளை கொடுத்து அந்த முள்ளினாலே தன்னை உயர்த்தாதபடிக்கு தாழ்த்துறதுக்கு பவுலையே நீங்க கண்ட்ரோல் பண்ணீங்களப்பா. நாங்களும் எந்த விதமான வியாதியோ வேதனையோ எங்கள் சரீரத்தில் வந்து நாங்கள் தாழ்மையை கற்றுக்கொள்ளாமல் நீங்கள் சொல்லும் போதே புரிந்து கொண்டு எங்களை தாழ்த்த கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே, எங்களுக்குள்ள இருக்கிற மன பெருமைகள் எல்லாம் அழியட்டும், எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா மேட்டிமையான எண்ணங்கள் மடியட்டும். பிறரை மேன்மையானவர்களாய் பார்க்க, தேவ சுத்தத்தை புரிந்து கொண்டு மற்றவர்களை உயர்த்தி பிடித்து தேவ ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாய் இருக்க கிருபை தாங்க. ஆண்டவரே, குடும்பங்கள் உடையாம பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அன்பின் ஆறுதல் பெருக கிருபைத்தான், ஏக சிந்தை பெருக கிருபைத்தான், ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள கிருபை தாங்க. எல்லா குடும்பங்களுக்குள்ளும் தேவ ஆவியானுடைய ஒருமைப்பாட்டை பேசுகிறேன். லார்ட், ஐ ஸ்பீக் oneness of spirit, Lord. I speak like-mindedness. I speak the love of Christ. I speak the comfort of the Holy Spirit into every soul, into every heart in the name of Jesus. ஆண்டவரே, நீர் சமீபமாய் இருக்கையில்
உம்மை அண்டிக் கொள்ள வேண்டும் என்று ஏசாயா சொல்லுகிறார். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை அண்டிக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவை போல எங்களை மாற்றும் கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே எங்களுக்குள்ளும் இருக்க கடவதாக. கர்த்தர் அற்புதம் செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. மனதார ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானம் உண்டாவதாக, லைக் மைண்டட்னஸ் உண்டாவதாக, ஆசீர்வாதம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.